நம்ம சைட்டு முடிச்சிருக்கோம். இந்த சைட்டை பற்றின ஒர்க்கை பற்றி கஸ்டமர்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். சார் சொல்லுங்கள் சார், டீம் வந்து எப்படி உங்களுக்கு ஒர்க் பண்ணாங்க, அதே மாதிரி உங்களுக்கு ப்ரைஸு ஃப்ளெக்சிபிளாக இருந்ததுங்களா, நம்ம ஒர்க்கு வந்து எந்த அளவுக்கு இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். ப்ரைஸு முதல்ல நான் ஒரு 3-4 இடத்துல கொட்டேஷன் வாங்கிட்டு தான் கொடுத்தேன். ரீசனபிளாக தான் இருந்தது, கொஞ்சம் லோவாக தான் இருந்தது, பரவாயில்ல. இங்கேருந்து வரும்போதே எல்லா திங்ஸுமே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சின்ன மெட்டீரியல் கூட என்கிட்ட எங்கள் ஸ்கோப்பில் அவங்க கேட்கல. ஏனியிலேருந்து எல்லாமே அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் நான் தான் இடையில கொஞ்சம் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணேன். நான் கூட யோசனை பண்ணேன், சொல்லலாமா வேண்டாமா, பட் அதையும் சலிக்காமல் மாற்றி கொடுத்தாங்க. சில இல்லை சார், இந்த கலர் தான் சொன்னீங்க, அதை மாற்ற முடியாது, அது கொஞ்சம் நான் பேசியாச்சு முடிச்சாச்சு, அவ்வளோ அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போனா ஒரு சிங்கிள் சீட் இந்த ஒயிட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒயிட்டுக்கு கூட நீங்கள் ஒரு டெம்போ வச்சு கொண்டு வரதுக்கு இதுன்னு வேறு சீட்டு கலர் சொன்னேன். பட் அவங்க கான்செப்ட் இல்லை, இந்த கலருக்கு மேட்சுக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த சிங்கிள் சீட்டுன்னு கொண்டு மாட்டி கொடுத்தாங்க. நீங்கள் கேட்ட மாதிரி நம்ம பண்ணிட்டோம்லங்க சார். நாங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்களா, இல்லை நீங்கள் எதாவது சேஞ்ச் பண்ணதான் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? நான் தான் சேஞ்ச் பண்ணேன். பட் அந்த சேஞ்சு வந்து சொன்னேன், கலர்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன், அப்புறம் கபோர்டு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணேன். பட் அதை பண்ணி கொடுத்துட்டாங்க. உங்கள் வீட்டுக்கும் இந்த மாதிரி இன்டீரியர் பண்ணணும்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் கஸ்டமைஸாகவும் ஃப்ளெக்சிபிள் ப்ரைஸாகவும் உங்களுக்கு நம்ம பண்ணித்தரோம்.